க்ளீன் பண்ண போகிறோம். ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்த உடனே முடியெல்லாம் தனித்தனியாக எப்படி வருது பாருங்க, க்ளீனாக வந்துடுது. இப்போ மஞ்சள் தூள் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வந்து தீச்சோம்னா தான் அந்த முடியெல்லாம் வெளியே வரும். நம்மளும் கட் பண்ண கற்றுக்கணும் காய்ஸ். ஊருக்கு போனவுடனே ஒரு கடை போட்டுடலாம். ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ணால் தான் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடணுமா, 2 மணக்காடு மசாலா பவுடர், பெப்பர் பவுடர் 2 முட்டை உடச்சி ஊற்றுப்போம், ஜாங்கிரி பவுடர், நம்ம சால்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, வெள்ளை எள்ளு ஃபுல்லாக போட்டுருவோம், கருவேப்பிலை நல்லா கலந்துருவோம். போட்டு 65 மசாலா கலந்து முடிச்சாச்சு. முதல்ல கடையை வச்சுருவோம். சில்லிக்கு ஆயில் போட்டுருவோம். சிக்கனை நம்ம ஊற வச்சிருந்தோம், மசாலா நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கலந்துருவோம். போட்டுருவோமா? பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு தான் இருக்குது. கடையிலெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க ஆஃப் பாயிலாக குக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் டைம் நம்ம குக் பண்ணி சீக்கிரமாக எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம மசாலா போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் போகிறனால கொஞ்சம் லேட் ஆகும் குக்காக. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சிக்கன் கொஞ்சம் ரொம்ப பாயில் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஃபுல் பாயிலோட சாப்பிட்டா தான் பிடிக்கும், ஆஃப் பாயிலோட பிடிக்காது. நல்லா டேஸ்ட் இருக்குங்க. இந்த ஹோட்டல்லலாம் வந்து நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும், அதை விட சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன். எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.